வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பொழிவு தொடங்கியிருக்கு. இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட சிவகங்கை எல்லையோரம் சிவகங்கை மாவட்டத்தில எல்லாம் பரவலான மழை கனமழையாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக தொடங்கி இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கையும், திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கையும், ஈரோடு மாவட்டம், மொடக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதியில எல்லாம், அரச்சலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்ட பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தாண்டி கல்வராயன் மலைப்பகுதிகள் எல்லாம் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. இன்றைய மழைப்பொழிவு வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா குடவாசல் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. குடவாசல் அதிகபட்சமா. திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி, காரைக்கால், தஞ்சை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் நேற்றைக்கு நிறைய மழை. அதுல திருவாரூர் வடக்கு தான் அதிக மழை. காரைக்கால், திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் அதிக வடக்கு பகுதி, மன்னார்குடிக்கு வடக்கே நீடாமங்கலம், வலங்கைமான், ஆலங்குடி மற்றும் குடவாசல், நன்னிலம், திருவாரூர், கொரடாச்சேரி இதெல்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான மழை நேற்றைக்கு பெய்யாத இடங்கள்லாம் வடகடலோரம் வரை இருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு வடகடலோரம், வட உள் பகுதிகள், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கி அப்படியே திருச்சியிலிருந்து தீவிரமடைஞ்சு, அதே போல புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலிருந்து அப்படியே கடலோரத்துக்கு தீவிரமடைஞ்சு டெல்டா பகுதிகளில் ஆங்காங்கே, குறிப்பா வடக்கு டெல்டா, மயிலாடுதுறை, மன்னார்குடிக்கும் வாய்ப்பு இருக்கு, தெற்கு டெல்டாவுக்கும் வாய்ப்பு இருக்கு, வடக்கு டெல்டாவிற்கு கூடுதல், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டத்தின் மாநகர் பகுதி, வடக்கு பகுதி எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் பகுதி, கடலூர் மாவட்டத்தில் பரவலாகவே நல்ல மழை தெரியுது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பொழிவு கூட தெரிகிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலையும், புதுச்சேரிக்கும், அதே போல திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, இதுவரைக்கும் திருவள்ளூர் மழை பெய்யல. இன்றைக்கு பெய்ய போகுதுங்க. இன்றைக்கு நள்ளிரவுக்கு வருங்க சென்னைக்கு மழை, கனமழைங்க. இன்னைக்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த பக்கம் கனமழை காத்திருக்கு. இன்றைக்கு நள்ளிரவு. நாளைக்கும் இப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்கு. 8ஆம் தேதி வரை மழை இருந்துட்டே இருக்கும், வலுவா இருக்கும். 8ஆம் தேதி வரை கொஞ்சம் பரவலாகவே நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை இன்னைக்கு தீவிரமடைஞ்சிருக்குங்க. கேரளா பகுதியில், கேரளாவில் வலுவா இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும், வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகளிலையும் இன்றைக்கு நல்ல மழை தெரியுது. இந்த மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கே, அதாவது கேரளா பகுதியில் வலுத்த மழைப்பொழிவு இருக்கும். இப்படி 8ஆம் தேதி வரை மழை இருக்குங்க. இன்றைக்கும் நாளைக்கும், நாளை மறுநாளும், அதாவது 4, 5, 6, இன்றைக்கு 4ஆம் தேதி, நாளை 5, மறுநாள் 6, 4, 5, 6 மிக கனமழை காத்திருக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்ல. 7, 8 சற்று குறைவாக இருக்கும், கனமாகவே சற்று கனமாகவும் இருக்கும். 7, 8, 9 மிதமான மழை இருக்கும், ஒரு சில இடங்கள்ல சற்று கனமா இருக்கும். 10 மிதமான மழை இருக்கும் ஆங்காங்கே. 11 லேசான மிதமான மழை இருக்கும். 12ஆம் தேதி லேசான மழையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை நாளை மறுநாள் கிடைக்கும். இன்னைக்கு ஈரோடு வந்துருச்சுங்க மழை. ஈரோடு தெற்கு பகுதி, மொடச்சலூர், அரச்சலூர் இதெல்லாம் ஒரு மழை வரைக்கும் கூட கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல. இப்படி இப்ப பாத்தீங்கன்னா அது பரமத்தூர், வேலூர் பகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கு, சேலம் மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கி இருக்கு. இது எல்லாமே கடலோர மாவட்டங்கள்ல வலுப்பெறும். குறிப்பா வடகடலோரம் வலுப்பெறும், வட உள்பகுதிகளிலையும் வலுவா இருக்கும். ஆகவே அதே போல புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திலையும் கொஞ்சம் வலுவாக தெரியுது. இன்றைக்கு இரவு நள்ளிரவுல சென்னைக்கு கொடுக்கணும் நம்ம சொல்றோம். இதே போல வரக்கூடிய 8ஆம் தேதி வரை மழை இருக்கு. 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். 13 14, 15, 16 கொஞ்சம் மழைக்கு இடைவெளி கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்ல காற்று மறைக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கும். அது எங்கன்னா காற்று மதிப்பது ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல்லாம் இந்த 12ஆம் தேதிக்கு பிறகும் மழை இருக்கும். வடகடலோரமும் இருக்கும், சென்னை, திருவள்ளூருக்கும் இருக்கும். இப்போ 16ஆம் தேதி மீண்டும் வங்கக்கடலில் காற்று சுழற்சி ஏற்பட போகுதுங்க.
16ஆம் தேதிக்கு மேல 18ஆம் தேதி இப்ப எப்படி ஒரு காற்று சுழற்சி இருக்கோ அதே போல 18ஆம் தேதி மீண்டும் ஒரு காற்று சுழற்சி. அப்படி காற்று சுழற்சி ஏற்பட்டாலே தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக குவிக்கும். தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறது போல ஒரு வடகிழக்கு பருவமழை மன்னிக்கவும், வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பிடிப்பு இப்பொழுது பெய்வது போல பொழியும். ஆங்காங்கே பொழியும். கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிப்பு தான் இருக்கு. ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேல 20ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் கூடுன்னு சொல்லியிருக்கோம். மாத இறுதி வலுவாக இருக்கும். இந்த மாத இறுதியில கர்நாடக அணை நிரம்பும். நீலகிரி அணைக்கும் நல்ல நீர்வரத்து கொடுக்க போகுது. அதனால பவானி சாகருக்கு நல்ல நீர்வரத்து கிடைக்கும். அப்புறம் அது பரம்பிக்குளத்துக்கும் நீர்வரத்து இந்த மாத இறுதி நாட்கள்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுதுன்னு பல முறை பல அறிக்கையில திரும்ப அதே தான் சொல்லிட்டே இருக்கோம். அதே போல அடுத்த மாதம் கண்டிப்பா பாருங்க, செப்டம்பர் என்றால் சிறப்பான மழை. ஆந்திர பிரதேசத்திற்கு நிகழ்வு வரும். ஆந்திர பிரதேசத்திற்கு மழை என்றாலே அது செப்டம்பர். செப்டம்பர்ல முதல் வாரத்தை விட 2வது வாரம் வலுப்பெறும். 2வது வாரத்தை விட 3வது வாரம் மேலும் வலுப்பெறும். 3வது வாரத்தை விட 4வது வாரம் மிகவும் வலுவா இருக்கும். நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழி கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா என்று பயணிக்கும். கண்டிப்பா செப்டம்பர் இறுதி வாரம் மிக வலுத்த மழை வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும். அக்டோபர் 15 தேதி கண்டிப்பா அது வடகிழக்கு பருவமழை மாதிரியே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நீண்ட கால அறிக்கையில எந்த மாற்றமும் கொடுக்கல. நல்லா எல்னினோக்கு நம்ம பலமுறை டெபினேஷன் கொடுத்துருக்கோம். எல்னினோன்னா என்ன? அமெரிக்க பக்கம் வெப்பம், ஆசியா பக்கம் நிகழ்வுகள் வந்துட்டே இருக்கு. இப்போ டால்பின் புயல் சீனாவை கடக்க போகுது. எவ்வளவு கிலோமீட்டர்? 250 கிலோமீட்டருக்கு மேல வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்த போது கடுமையா காற்று குவிதலை கொண்டு வந்து நீராவி காற்றையும் குளிர்காற்றையும் பயங்கரமா குவித்து நிறைய மழைப்பொழிவு சீனாவுக்கு கொடுக்க போகுது. 8-9 தேதியில எல்லாம் பாதிக்கும் மழைப்பொழிவு சீனாவுக்கு. ஆகவே அது அப்படியே அடுத்த நிகழ்வு அப்படியே ஹாங்காங் வழியாக நேரடியாக அது இந்தியாவோட வடக்கு, அதாவது வங்க கடற்பகுதிக்கு வரும். அது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை. அக்டோபர் 15 வரைக்கும் இறுதி கட்ட 45 நாள் தென்மேற்கு பருவமழை ரொம்ப வலுவா இருக்கும். அக்டோபர் 15ஆம் தேதி வரை அந்த 15 நாள் மிக வலுவா இருக்கும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை, அது குறித்து ஏற்கனவே விரிவான அறிக்கை வழங்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்கியதிலிருந்தே வலுவா இருக்கும். சிறிய நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும். சூப்பர் எல்னினோ அந்த நேரத்தில் இருந்தாலும், எல்னினோ வலுவாக எல்னினோ இருந்தாலும் நம்முடைய பருவமழை எல்னினோங்கிற வார்த்தை நீங்க வந்து அது உச்சரிச்சாலும் அதனால பருவமழை பாதிக்காதுங்கிற நினைவோட இருங்க. வடகிழக்கு பருவமழை பாதிக்கிற மழை ஓப்பனா சொல்றேன். கண்டிப்பா கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை, இலங்கைக்கும் கண்டிப்பா. ஆக இதுக்கு சாதகம் அதிகமா இருக்கு. சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். அதாங்க இப்போ புதுவா பெரிய நிகழ்வு 1-2 இருந்தாலும் 1-2 உருவானாலும் கூட அது கூட அதிக மழை தருவதாக தெரியாது. சிறிய நிகழ்வு அதிக மழை தரும். சின்ன காற்று சுழற்சி அதிகமா கொட்டிடும். அப்படி இருக்கு இந்த வருஷம். அந்த மாதிரி எல்லாமே நிகழ்வு கடல் வெப்பம் எல்லாமே சாதகமா அமைய போகுது. வட இந்திய குளிரலையும் அளவாக வரும். நிழற்கோட்டைக்கு தெற்கிலிருந்து அதிகமான நீராவி காற்று குவிதல் இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் உண்மையாகும். பொறுத்திருந்து பாருங்கள். நாம இது நம்முடைய ஃபார்முலா வேறன்னு சொல்லிட்டுங்க. தயவுசெய்து இணைந்தே இருங்கள் அப்டேட் சொல்றேன். அதான் சொல்றேன். இந்த மழைப்பொழிவை இப்ப பெஞ்சிட்டு இருக்க மழைப்பொழிவை நம்ம எப்பயோ சொல்லிட்டோம். 5 நாள் இடைவெளி உண்டு. அடுத்ததையும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து தீவிரம்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, எல்லாம் நடக்கும். மாடல் எதுவும் இப்ப காமிக்காது. படிப்படியா மாதிரிகள் காட்ட தொடங்கும். மாறி வரும். இந்த காற்று சுழற்சி உருவாயிருக்க மாதிரி மீண்டும் காற்று சுழற்சி வங்கக்கடல்ல இந்த மாத 18ஆம் தேதிக்கு மேல ஆகஸ்ட் இறுதி வாரம்லாம் உருவாக போகுது, அமைய போகுது. செப்டம்பர் வலுவான நிகழ்வு ஆந்திர பிரதேசம் ஒடிசா நிகழ்வு. அது படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி அமைய போகுது. இணைந்தேருங்கள் அப்டேட் சொல்றேன். நன்றி.